திருவனந்தபுரம் வந்து போகிறோம். திருவனந்தபுரத்தில் வந்து நிறைய பிளான் வந்து வச்சுருக்கேன். திருவனந்தபுரத்தில் போயிட்டு என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வாரியோரசன் vlogs. திருவனந்தபுரத்தில் வந்து இறங்கிட்டோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வெளியே வந்து வாக்கிங்கில் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஒரு ஃபுட்டை போட்டுட்டு அப்புறம் தான் வந்து என்ன பிளான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து எடுக்கணும். ஜூக்கு போகிறதுக்கான பிளான் வந்து பண்ணியிருக்கு. பிளான் எந்த பஸ் போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து ஏறும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸும் வந்து ஜூக்கு வந்து போகுமா. பஸ்ஸில் வந்து ஏறி வந்து உட்காந்துருக்கோம். லாங்குவேஜ் வந்து ஓகே தான், கன்சிடர் வந்து பண்ணிடலாம். ஆனால் வந்து போர்டில் எல்லாமே வந்து மலையாளம் வந்து எழுதுனதுனால நமக்கு ஒன்றும் தெரியல. ஒரு இங்கிலீஷில் எழுதியிருந்தால் நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஸோ பேசுகிறது வந்து ஈஸியாக கம்யூனிகேட் வந்து பண்ணிடலாம். பட் ஆனால் போர்டு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சரி, ஜூவில் வந்து அங்கே 10 o'clock தான் வந்து ஓப்பனு. எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம். ஜூக்கு வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் ஜூ. ஸோ உள்ளக்க வந்து டிக்கெட்டு வந்து 30 rupees பெர் ஹெட்டுக்கு. இதெல்லாம் முன்னாடி வந்து கூகுளெல்லாம் சர்ச் வந்து பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து மார்னிங் வந்து ஃபுட்டு வந்து எடுக்கல. ஸோ அதனால் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளக்க போகிறது தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இல்லைன்னா உள்ளக்க போனோன்னா டைம் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் சாப்பிட முடியாது. அதனால் சாப்பிட்டுட்டே போவோம். சாப்பிட்றதுக்கு வந்து நியர்பை எங்கேயுமே கடை வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து 1 kilometer கிட்ட வந்து நம்ம போனால் தான் நமக்கு வந்து கடை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வள்ளி ஹோட்டல் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டுட்டு வந்து இருக்கோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அதிகமான டிராஃபிக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பஸ்ஸில் யாருமே வந்து நின்றுட்டு ட்ராவல் பண்ணுறது இல்லை. இமிடியேட்டாக வந்து 10 minutes 15 minutesல வந்து பஸ் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து உட்காந்துட்டு தான் போகிறாங்க. நான் நின்றுட்டு ட்ராவல் பண்ணி யாருமே பார்க்கல இது வரைக்கும். நான் ட்ராவல் பண்ண பஸ்ஸும் சரி, இந்த ரோட்டில் ட்ராவல் ஆகிற பஸ்ஸும் சரி, இப்போ தான் நின்றுட்டு போகிறாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சாச்சு. சரி, நான் கடையை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணேன். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம சாப்பிட போகலாம். ரோட்டில் வரும்போது இங்கே வந்து ஹேண்ட்பேக் ஃபுல்லாமே வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் தான் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பேக்லாம் வந்து ஹெவியாக வந்துருக்கு பெருசாக. வியூவில் வந்து உங்களுக்கு சிறுசாக தான் தெரியும். இன்னும் நடந்து போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக தான் இருக்குது. ஃபுட்டு கடைங்கன்னு எதுவுமே இல்லை. டெம்பர் கிளாஸு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 10 ரூபா 20 ரூபானா ஓட்டும். இதில் என்ன ஃபுட்டு போட்டிருக்கியா? ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, வேணாம். ஸோ கடை என்ன போக போக வரவே மாட்டேங்குது. ஜூவுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஜூஸ் கடை வந்து இருந்தது. ஸோ ரெட் கலரில் இருந்தது. நான் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை வந்து பண்ணேன். ஆனால் இந்த ஜூஸை குடிக்கும்போது சைடு வந்து ஒரு வெள்ளரிக்காய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எடுத்து குடித்தேன் பாருங்க, அது வந்து ஸ்வீட்டாக இல்லை, ஒரு மாதிரியான காரமாக இருந்துச்சு. இஞ்சி, லெமனு, அப்புறம் பீட்ரூட்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தாங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் குடிச்சு பார்த்துட்டு ஓகே, கொஞ்சம் ப்ரைஸ் மட்டும் ஒரு 70 rupees கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் அதிகமானதுலாம் இல்லை, ரொம்பவே அதிகமானது. ஏன்னா பட்ஜெட் ட்ராவலில் இந்த ஜூஸுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகம். சரி, நான் குடிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ ஃபுட்டு வந்து மார்னிங் வந்து எடுக்கல. ஸோ அதனால் வந்து ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு நம்ம ஹெர்பல் ஜூஸை குடிச்சிட்டு இப்போ வந்து உள்ளக்க வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ். டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீடியோ வந்து கண்டினியூ வந்து பண்ணுறேன். ஆனால் ரொம்ப சைலண்டாக இருக்குது. போகிறோம். டிஜிட்டலாக என் கூட வந்து ட்ராவல் வந்து பண்ணாங்க. டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் உள்ளே வரும்போதே உங்களுக்கு பேக் வந்து தொந்தரவாக இருந்துச்சுன்னா சைடு வந்து ஒரு இடம் வச்சுருக்காங்க, அங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளக்க வந்து ஃப்ரீயாக வரலாம். வந்த உடனே பைசன் தான் பார்த்தேன், வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப அது ஒரு ஆக்ரோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறம் சுற்றி சுற்றி நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சு. நம்ம வந்து சவுத் சைடு அப்படிங்கிறதுனால நிறைய குற்றாலம் போகிறதுனால நிறைய மங்கிலாம் நம்ம நார்மலாகவே பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. ஸோ அப்படியே உள்ளக்க போக போக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணோம். இங்கே பாருங்கள், இது பார்க்கறதுக்கு ஈமு கோழியா நெருப்பு கோழியா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. இது பார்த்தோன்னா ஒயிட் கலர் ஈமு கோழி. ஸோ உள்ளக்க வந்து போயிட்டே இருக்கும். உள்ளக்க இருக்கிற எல்லா அனிமலையும் பேட்ஸையும் அவங்களுக்கு வந்து காட்டுறேன். இடம் எல்லாம் நிறைய எம்டியாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பறவை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிருந்தோம். ஒரு பெரிய ஒரு கழுகு, கிட்டத்தட்ட ஒரு 3 கழுகுக்கே ஒரு பெரிய இடமா வந்து ஒரு கூண்டு மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ பறவை அங்கே தான் நின்றுட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து சில பறவைகள் பறந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற இந்த பிளேஸ் தான். இந்த இடத்த ஃபுல்லாக கவர் வந்து பண்ணிட்டாங்க. உள்ளக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பறவைகள் ஃபுல்லாமே அடைஞ்சு இருக்குது. அது ஒரு பெரிய கூண்டுனே சொல்லலாம். நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரியா இந்த ஜூவில் வந்து பறவைகள் ஃபுல்லாத்தையும் வளர்த்துட்டே இருக்காங்க. ஸோ தண்ணி மேலே அந்த அட்மாஸ்பியரு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அடுத்து இன்னொரு இடத்துல வந்து நீர்நாய் வந்து இருந்துச்சுங்க. இது நீர்நாயா நீர் சிங்கமான்னு தெரில, அது வாட்டுக்கு ஓடிட்டே கிடந்துச்சு. இங்கே பாருங்க எப்படி ஓடிட்டு இருக்கேன்னு. வரிசை அது எங்கே போனாலும் குரூப்பாகவே சுற்றி சுற்றி ஓடிட்டே இருந்துச்சு. நல்லா விளாண்டுட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்களா கரடிய அப்படியே வந்து ஒரு லுக்கு. காட்டுக்குள்ளே போனாலே கரடியை பார்த்தா தான் பயமாகவே இருக்கும். ஆனால் இங்கே டம்மியாக வைக்க வச்சுருந்தாங்க. உள்ளக்க வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து போட்டிருந்தாங்க எப்போவுமே. இதை விட கர்ஜனையாக ஒன்று காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது சிலைனே நினச்சிட்டு இருந்தேன். அசையாமல் ஒரே இடத்துல, ஒரு வேளை ஜூவில் இப்படி தான் ஏமாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அது ஒரு சவுண்டு விட்டுச்சு பாருங்க. ஆகா, ஒரு சிங்கம் தான் இருக்குன்னு நினச்சேன்னா இல்லை, 2 சிங்கம் இருக்குது. ஒரு சிங்கம் மேலு, இன்னொரு சிங்கம் ஃபீமேலு. 2 சிங்கத்தையும் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா தலைவனை? அப்படியே வந்து ஒரு லுக்கு, அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு வாக்கிங்கு, நிறைய இது ஓடிட்டே இருந்துச்சுங்க. தலைவன் வந்துட்டானா? எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வேகமாக ஓடுமான்னு நினச்சேன். ஆனால் நடக்கிறதே ரொம்ப பொறுமையாக அப்படியே ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ளே விடிஞ்சிருங்க. அப்படி நடக்கு. பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் காட்டுக்குள்ளே நார்மலாக சுற்றிட்டு இருக்காது. இதெல்லாம் பிடிச்சி அடைச்சி போட்டு அது ஏற்கனவே நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. அங்கே பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனால் என்ன, நடக்கும்போது தான் கொஞ்சம் பரிதாபமாக இருந்துச்சு. இந்த விலங்குலாம் மெதுவாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய நேச்சரே அப்படி தான் இருக்குது. இது வரையாடுங்க, நம்மளுடைய மாநில விலங்கு. அடுத்தீங்க பார்த்தீங்களா, முட்டி போட்டு இருந்தாலே என்னுடைய ஹைட்டுக்கு வந்துருந்துச்சு. அப்படியே நிறைய இருந்துச்சு. இதனுடைய ஸ்பீசிஸே ரொம்ப இருந்துச்சு. அடுத்து முக்கியமாக ஒரு பைசன். எப்படி அது வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய மசிலுங்க. ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது. இது வழக்கம் போல் டீரு நிறைய கிடந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா சீட்டா அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கு. ஆக்டிவாக இருந்த மாதிரி தெரில. ஆக்டிவாக இருந்த ஒரே விலங்கு வந்து டைகர் மட்டும்தான். இங்கே பாருங்கள் எப்படி தூங்கிட்டே இருக்கு. எப்படி தூங்கிட்டு இருந்தால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். சவுண்ட் விட்டு அதை எழுப்பிட்டே இருந்தாங்க. சத்தமாக கேட்டுச்சுன்னா இந்த இடம் தான். பார்த்தீங்களா?
அது வரும்போதே அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக இருந்துச்சு. இது வந்து டயர்டே ஆகலைங்க. நான் போனதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே வாக்கிங்கில் அப்படியே கர்ஜனையிலேயே இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, டைகரை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அது அடிச்சதுன்னா அது வேற விஷயம். அப்புறம் இந்த சைடு வந்து சிங்கம், லேடிஸ் சிங்கம் அது. அப்புறம் நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து நிறைய அனிமல்ஸு அது இது நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. மெயினான விஷயம் இதுதான் முதல்ல. அப்போ தான் வந்து ஃபீட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படி கடிச்சிட்டு எப்படி பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்க. ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்சுதுங்க இது. முதல்லலாம் அப்படியே ஒரு ஆளே தூக்கிட்டு போயிடும். இப்போ நான் காட்டுற இடம் இருக்குல்ல, இது வந்து வண்ணத்து பூச்சிக்குன்னே ஒரு வந்து இடம் வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டர்ஃப்ளைஸ் தான். வேற லெவலில் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பட்டர்ஃப்ளை நல்லா பாருங்க. நம்மால் ஓடிட்டே இருப்பான் நிற்காம. செம்ம ஓட்டம் ஓடிட்டே இருந்துகிட்டே இருப்பான். எந்த வகையிலையும் நம்மால் டயர்டாகவே இல்லை. சைடு போயிட்டு பேசிகிட்டே இருப்பான். அப்படியே பேசி அவங்கக்குள்ள அப்படி கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருந்தது நான் வர்ற வரைக்கும். அதை தவிர்த்து ஒரு இடத்துக்குள்ளே போனேன் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்னேக்கு. கடைசி நீங்கள் வரும்போது சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஸ்னேக் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்தேன் உள்ளக்க. ஆனால் உள்ளக்க கண்ணாடிக்குள்ளே தான் அடைச்சி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஸ்னேக்கு ஒவ்வொன்று வெரைட்டி, அதனுடைய சைஸு இதெல்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பக்கத்தில் குட்டியாக ஒரு பாம்பை பார்த்தாலே பயப்படுவோம். ஆனால் எப்படி உள்ளக்க போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஜூனாலே கொஞ்சம் மிருகங்களை சித்திரவதைப்படுத்துறது தான். பட் இருந்தாலும் மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. இங்கே பாருங்க, என் கை சைஸுக்கு அதை விட பெருசாக இருக்கு. உள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து காட்டியிருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். பட் என்னென்னா இடம் வந்து ரொம்ப பெருசு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து நடக்க வந்து முடியாது. ஏஜ்டு பீப்புள் அண்டு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து அந்த பேட்ரி வண்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் எல்லா அனிமலும் வந்து ரொம்ப டயர்டாக வந்துருக்கு. ஸூ தானே, எல்லாத்தையும் போட்டு வதைக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.